நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜெப வேளையில் நாங்கள் கொடுக்கிற இந்த ஜெப குறிப்புக்காய் நீங்கள் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. உங்கள் சாட்சியும் எனக்கு அனுப்பி வைக்கலாம். விசேஷமாய் இன்றைக்கும் நம்ம ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்க இருக்கிறோம். தேவரீர் அந்த ஜெப குறிப்புக்கு ஆமேன் என்றே பதில் தருவார். ஆமேன் சொல்லுங்களேன். சேனைகளின் கர்த்தர் ஆமேன் என்றே பதில் தருவார். நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் நேசித்து அநேக அற்புதங்கள் மூலமாய் தம்முடைய வல்லமை நிரூபித்து வருகிறார். அந்த கூட்டங்களிலே அநேகர் கொடுக்கிற ஒரு ஜெப குறிப்பு, ஐயா, கடன் பாரத்தினால் பிடிக்கப்பட்டு விட்டோம். ஒவ்வொருவரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் தகுதிக்கு மீறின கடன் எங்களுக்கு வந்துவிட்டது, அடைத்து விடலாம் என்று எண்ணினோம். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், ஐயோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அநேகர் புலம்பினார்கள். தேவாதி தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உன் கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்று. இன்றைக்கு அநேகருடைய பிரயாசங்களை விதவிதமான வழியிலே செலவழித்து போய் கொண்டிருக்கிறது. தேவன் தாமே உடைய பிரயாசங்களை ஆசீர்வதித்து அங்கே ஆசீர்வாதத்தின் நன்மையும் தரணும். ஆமேன் சொல்லுங்களேன். கண்களை மூடி கடனினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் வருகிறோம். அப்பா தேவனே, நீர் மகா இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறதே. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே நீர் இரக்கம் பாராட்டும். பல வருடங்களாய் 12 வருடம் 9 வருடம் 7 வருடமாய் கடனோடு இருக்கிற பிள்ளைகளை பாருங்க. ஐயோ, இந்த கடனை எங்களால் அடைக்க முடியவில்லையே, நாங்கள் மறுபடியும் இதற்கு வட்டி தான் கட்டி கொண்டு இருக்கிறோமே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்க. என்றைக்கு தீரும் இந்த கடன்? என்றைக்கு எங்களுக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும்? இந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வழிவாசல் திறக்காதா என்று எங்குகிற பிள்ளையை பாருங்க. ஐயா, நாங்கள் பொருட்களை வைத்திருந்தோம், கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை, ஏலத்துக்கு வந்து விடுமோ என்று பயப்படுகிற குடும்பத்தை பாருங்க. தேவனே, ஒரு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உடைய பிள்ளைக்கு கடன்களில் இருந்து விடுதலை பெற ஒரு வழிவாசல் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத கடங்கார பிசாசுகள் அந்தந்த வீட்டை விட்டு வெளியேறட்டும். ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும். தேவாதி தேவன் இருக்கிறேன், கடன்களை அடைத்து விடலாம், கடன்களை அடைப்பதற்கு ஒரு வழிவாசல் கிடைத்து விட்டது என்பதை உடைய ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். இன்றிலிருந்து இவர்கள் செய்கிற வேலையிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும். வீண் செலவுகளுக்கு, வீணான காரியங்களுக்கு என் ஜனங்களை மறைத்தரலும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக அநேகர் கொடுத்த ஒரு ஜெபக்குறிப்பு, பிள்ளை இல்லையே என்று அநேகர் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நமக்கு மனதிறங்கி நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆனால் நம் மற்றவர்களுக்காய் ஜெபிப்பது நம்முடைய கடமை அல்லவா? உங்கள் சொந்தங்களில் ஒரு வேளை யாராவது குழந்தை இல்லாமல் இருக்காங்களா? ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு என்னோடு சேர்ந்து அவர்கள் பெயரை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் ஒரு இரக்கம் பாராட்டட்டும். ஆமேன் சொல்லுங்களேன். உங்கள் ஜெபத்தின் மூலமாய் தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். என் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை விரும்புகிறார். என்னோடு சேர்ந்து அவர்கள் பெயர்களை நினையுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யட்டும். அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, தேவனே, நீரே சந்ததிகள் பெருக வேண்டும் என்று விரும்பி குடும்பத்தை இணைத்து இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். நீர் சொல்லியிருக்கிற விதத்திலே பெற பண்ணுகிற தேவன் என்று. நான் பெற பண்ணுகிற தேவன் பிரசவத்தை தடுப்பினோ என்று கேட்டிருக்கிறீர். தேவனே, நீர் தடுக்கிற தெய்வம் அல்ல, கொடுக்கிற தெய்வமாயிற்றே. இதோ உம்முடைய பிள்ளைகளும் காத்திருக்கிறார்களப்பா.
குழந்தை இல்லாததினால் வேதனையோடு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறாளப்பா. பொல்லாத அற்பமான மனிதனுடைய வார்த்தையினால் மனம் நொந்து இருக்கிறாள் ஆண்டவரே. இது ஒரு இரக்கம் பாராட்டுவீரா? இந்த நாளில் ஒரு இரக்கம் செய்ய வேண்டும் என்று நானும் ஜெபிக்கிறேனப்பா. எனக்கு அன்பான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நானும் ஜெபிக்கிறேனப்பா. தேவனே, எனக்கு இதுவரை அனுப்பியிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய், என் சகோதரிக்காய், என் சகோதரனுக்காய் நான் வருகிறேனப்பா. நீர் மனதிறங்கும், நீர் மனதிறங்கும். எனக்கு அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தாயாய் தகப்பனாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நான் இன்றைக்கு உம்முடைய அடிமைகிற அதிகாரத்தோடு இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேனப்பா. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். சாபங்கள் தொலைந்து போகட்டும். சத்ருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். கற்பத்தை கலைத்து கொண்டிருக்கிற, குடித்து கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள் செயலற்று போகட்டும். 3 முறை கருவுற்றும் இன்னும் எனக்கு பயமாக இருக்கிறது, எங்கே இது கழிந்து விடுமோ என்று பயப்படுகிற பிள்ளையை பாருங்க. தேவனே, நீர் மனதிறங்கும். இந்த முறை தேவனுடைய கரம் அங்கே இருக்கட்டும். இது கர்த்தருடைய பிள்ளை. இதை பொல்லாத சத்ருவானத்தோட அதிகாரம் இல்லை. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சாபங்கள் தொடாதிருக்கட்டும், சத்ருவின் வல்லமைகள் வராதிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு பேசும்படி எனக்கு தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி என்ன எண்ணத்தில் இருக்கிறார் என்பதை சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் பாடின ஒரு சங்கீதம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 145 அதிகாரத்திலே சங்கீதம் 145:9 சொல்கிறது, கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் யாராம்? எல்லோர் மேலும் தயவுள்ள தெய்வம். ஏழைக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, பணக்காரருக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கு மாத்திரம் அவர் தெய்வம் அல்ல, எல்லோருக்கும் அவர் தான் தெய்வம். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. நாசியில் சுவாசத்தோடு இருக்கிற அத்தனை ஜனத்துக்கும் அவர் தெய்வம் என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் எல்லோர் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது என்று. அவர் இரக்கம் உள்ள தெய்வமாயிருக்கிறார். ஆம், அவர் இரக்கம் உள்ளவர் என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் ஆண்டவர் எனக்கு தந்த காரியங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஐயா, முதலாவது மனிதன் தம்முடைய கரத்தினாலே படைத்த ஒரு மனிதன் ஆதாம் ஏவாள். தம்மை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சாயலின்படியே உருவாக்கினாராம். தேவாதி தேவனுடைய முகத்தை போல அவனுக்கு ஒரு முகம், தேவாதி தேவனுடைய கரங்களைப் போல அவனுக்கு ஒரு கரம், தேவனுடைய கால்களைப் போல ஒரு கால்கள், அவருடைய கண்களைப் போல் கண், மூக்கு என்று விதவிதமாய் பார்த்து பார்த்து உருவாக்கின முதல் மனிதன் ஆதாம் ஏவாள். இந்த முதல் குடும்பத்துக்கு தேவன் சொன்னார், நீ இந்த குறிப்பிட்ட இந்த மரத்தில் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம், நீ எதை வேணாலும் சாப்பிடு, இந்த குறிப்பிட்ட மரத்தின் கனியை மாத்திரம் நீ சாப்பிட வேண்டாம்னாரு. ஆனால் நம்முடைய இருதயமோ எதை செய்யாதன்னு சொன்னமோ அதைத்தான் செய்வாங்க. அப்படித்தானே? அப்படியா இல்லையா? அருமையான தெய்வ மனிதர் சொன்ன ஒரு சாட்சி நம்முடைய ஜேம்ஸ் மிஷனரிகள் பணித்தளத்தில் நடந்தது. அருமையான தெய்வம் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா சொன்ன ஒரு சாட்சி. 2 பேர் ஒரு மலை பட்டணத்தில் இருக்கிற கிராமத்திற்காய் ஊழியத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே வாகன வசதி இல்லாததினால் நடை பாதை மாத்திரமே இருக்கிறது. அவர்களோ ஆதிவாசிகள். அந்த நடை பாதையில் இவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தினடியே போய் உட்கார்ந்து ஓய்வு எடுத்து கொண்டு சொல்லி பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 4 மைல் தூரம் தான் இருக்கிறது அந்த கிராமம். நம்ம அங்கே போய்
இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு இருக்கிறார். உடனே அந்த மரத்தின் மேல் ஒரு குருவி வந்து இவர்கள் புரியக்கூடிய பாஷையிலே, இவருக்கு தெரியக்கூடிய அந்த பாஷையிலே அந்த குருவி சொல்லியிருக்கிறது, உள்ளே போக வேண்டாம், நீ அங்கே போக வேண்டாம் என்று. உடனே ஒரு நபர் சொல்லியிருக்கிறார் பயந்து, குருவியே சொல்லுது அந்த ஊருக்கு போக வேண்டாம்னு, நம்ம போகப்படாது பாண்டிருக்கிறார். இன்னொரு ஆள் சொல்லியிருக்கிறார், குருவி என்னடா குருவி, குருவி போயிருக்கலாம் நான் பயப்படுவேன்னா, அதெல்லாம் முடியாது, போகணும். உடனே இன்னொரு நபர் சொல்லு, இல்லை என்றால் நம்ம ஒன்று செய்வோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த குருவி நமக்கு தெரிந்த பாஷையில் பேசிச்சு, இது மனுஷ பாஷை பேசாத குருவி. இந்த குருவி மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து இதே மாதிரி சொன்னிச்சுன்னா நம்ம போகக்கூடாதுன்னு இருக்கிறார். சரின்னாச்சு, ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். மறுபடியும் அதே மாதிரி அதே கிளையில் வந்து அந்த குருவி சொல்லியிருக்கிறது, அந்த பட்டணத்துக்கு போக வேண்டாம், போக வேண்டாம், போக வேண்டாம். இன்னொரு நபர் சொல்லியிருக்கிறார், போடா, பிசாசு ஒரு வேளை ஏமாத்தினாலும் ஏமாத்தும், நாம் என்ன செய்வோம், போய் தான் பார்ப்போமே, அவ்வளவுதான். நடக்க ஆரம்பித்தார்கள். போய்கொண்டே இருக்கிறது தூரம். கடைசியில் போய் சேர்ந்த ஊர் வேறையா இருக்கிறது. இவர் சொல்லிருக்கு, எனக்கு நன்கு தெரியுமே, இந்த பாதை தான் நான் வந்தது, இது நாம் எங்கோ நம்முடைய தங்கியிருக்கிறது பக்கத்திலே வந்துட்டோமே, வழி மாறி வந்து விட்டோம் என்று புலம்பிக் கொண்டு சரி ஏதோ நடந்ததுன்னு போயிட்டாங்க. 2 நாள் கழித்து கேள்விப்பட்டார்களாம், இவர்கள் கிளம்பியிருந்த அன்றைக்கு ஒரு பெரிய கலவரம் அங்கே நடந்ததாம். என கண்பன கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அநேகருக்கு கேட்பதற்கு மனமில்லாமல் போகிறது. ஏனென்றால் நம்முடைய ஆதி தகப்பன் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தார். இந்த கனியை புசிக்காதே என்று சொன்னார். நம்முடைய தாயானவள் கொண்டு வந்தால் தகப்பனார் புசித்து போனார். அப்படித்தானே, புசித்தார், முடிஞ்சிச்சுன்னு நினைக்க வேண்டாம். அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. தான் யார் என்பதை உணர்ந்து கொண்டார். தான் ஒரு நிர்வாணி. தேவனோடு பேசுகிற ஒரு மனிதனுக்கு ஒரு வெட்கம் வந்துருச்சு. நான் அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்வேன், ஒரு மனிதனுக்குள் பாவம் இருக்குமானால் அவனுக்கு வெட்கம் தானாய் வரும். ஒரு மனிதனுக்குள் பாவம் இருக்குமானால் ஊழியம் செய்ய அவனுக்கு வெட்கம் வரும். ஒரு மனிதனுக்குள் பாவம் இருக்குமானால் ஜெபிக்க அவனுக்கு வெட்கம் வரும். ஒரு மனிதனுக்குள் பாவம் இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்து அவருடைய ராஜ்ய மகிமையை சொல்வதற்கு வெட்கம் வரும். பாவம் உள்ளே இருந்து விட்டது. இன்றைக்கு அந்த பாவத்தை எடுத்து போட தேவன் விரும்புகிறார். பாவம் வந்தது, தேவாதி தேவன் தேடுகிறார். என் மகளே, என் மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னோடு பேச வேண்டும், நான் வந்திருக்கிறேன் என்று பார்க்கிறார். ஆளை காணும், ஒளிஞ்சுக்கிட்டான். தேவனோடு பேசிய ஒரு மகனுக்கு, தேவனோடு பேசிய ஒரு மகளுக்கு, தினந்தோறும் தேவனோடு பேசியவனுக்கு வெட்கம் வந்து ஒளிந்து கொண்டான். ஏனென்றால் இருதயத்துக்குள் பாவம் வந்து விட்டது, குற்ற உணர்வு வந்து விட்டது, ஒளிஞ்சுக்கிட்டான். என் ஆண்டவர் தேடுகிறார், எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார்? அவன் சொல்ல, நான் ஒளிஞ்சிருக்கிறேன், உடைய முகத்தை பார்க்க முடியல எனக்கு, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். நீயும் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஒளிந்து கொண்டாயோ சகோதரனே, சகோதரியே, தேவன் தந்த ஆசீர்வாதத்தை, தேவன் தந்த நன்மையை மறந்து தேவனோடு பேசுவதற்கு உனக்கு மனம் இல்லாமல் நீ ஒளிந்து கொண்டாயோ, உனக்குள் பாவம் இருக்கிறது. தேவனை பாருங்களேன், அவருடைய அன்பை பாருங்கள். முதல் மனிதன் பாவம் செய்து விட்டான், நிர்வாணி என்று சொன்னான். தேவன் அவனுக்கு தோல் உடைகளை கொடுத்தார். அத்தி இலைகளை அன்றைக்கு இருந்து நாளை வாடி போகிற இலையை வைத்திருந்தவனுக்கு தோல் உடைகளை தரிப்பித்து வெளியே அனுப்பினார். சும்மா அனுப்பல, அவன் மேலேயும் அன்பு. பக்கத்தில் மொத்த பார்த்து சொல்லுங்களேன், தேவன் நம்ம மேல அன்பு இருக்கிறார் பாருங்களேன். எல்லாரும் மேலே அன்புள்ள தெய்வம். என் சகோதரனே, என் சகோதரியே, தேவன் நம்மையில் வைத்த அன்பு எவ்வளவு என்பதை யோசித்து பாருங்களேன். பட்டணங்களுக்குள் அழைக்கப்படும் பொழுது, கூட்டங்களுக்கு அழைக்கப்படும் போது என் ஆண்டவர் எனக்கு சொல்கிற ஒரு காரியம் உண்டு. எனக்கு காதில் முதலாவது வந்து சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது.
இத்தனை பேர் எங்கே விழுந்து போன ஊழியர்கள் இருக்கார் என்று சொல்லுவார். எனக்கு என்னமோ அதைத்தான் முதல்ல சொல்லுவார். ஐயா, தேவனோடு நெருங்கி பேசி தேவனோடு உறவாடின ஜனங்கள் இத்தனை பேர் இன்று மறைந்து கொண்டார்கள். இன்றைக்கு வேலை என்ற போர்வையிலே மறைந்து கொண்டார்கள், குடும்பம் என்ற போர்வையிலே மறைந்து கொண்டார்கள், தன் பணக்காரன் என்ற வசதி வந்ததும் அந்த வசதி என்கிற போர்வையிலே மறைந்து கொண்டார்கள் என்று தேவன் சொல்லுவார். மறைந்து கொண்டீர்களோ? உங்க மேலே அன்புதையா. அந்த மறைஞ்சிருக்கிற அவன் மேலையும் தேவன் அன்பு வச்சு அவனையும் பாருங்களேன், தோல் உடையை தரிப்பிச்சு தான் அனுப்பினாரு. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4 அதிகாரம் 8வது வசனம், அதே 16ஆம் வசனம் சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, உங்கள் பிதா இரக்கம் உள்ளவர் என்று. இரக்கமுள்ள தெய்வம், எவரையும் கடிந்து கொள்ளாத, புறமே தள்ள மனமில்லாத தெய்வம், தன் சொல்லுக்கு கீழ்ப்படியாதவனையும் ஆசீர்வதித்து தானையா விட்டார். இன்றைக்கு அதே தெய்வன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். அங்கே சிம்சோன் என்று ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த சிம்சோன், நான் முன்னமே சொன்னது போல, கர்த்தருக்கென்று நசரேய விரதம் இருந்தவன், நியாயாதிபதி. 14 வருடம் கர்த்தருடைய ஜனங்களை நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதி, நசரேய விரதம் இருந்த ஒரு மனிதன். தேவன் சொன்னார், எப்பா நான் பரிசுத்தர் என்று. இவனுக்கோ பரிசுத்துக்கு அவருக்கு தூரமாய் போய்விட்டது. இன்றைக்கு அநேக ஊழியருடைய காரியங்களும் இப்படித்தான் இருக்கிறது. முதலாவது பரிசுத்தத்தில் ஆரம்பித்து தான் போகிறது. என் கண்ணுக்கு பிரியமானவன், கண்ணுக்கு பிரியமா இருக்கிறோம். என் கண்ணுக்கு இன்னைக்கு அநேகருடைய கண்ணை கொண்டுதான் பொல்லாத சத்துருவானவன் இச்சித்து விழத்தள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த விளக்க முதல்ல என்ன செய்யுதான்? அணைக்கிறதுக்கு என்ன வேலை விடும் அதை செய்கிறான். ஐயா, இந்த கண் விளக்கு என்று வேதம் சொல்கிறது. இந்த கண் பரிசுத்தமாக இருந்தால் ஒன்று இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். அதனால் தான் பொல்லாத இச்சைகளை கொண்டு வந்து, மோகத்தை கொண்டு வந்து பொல்லாத சத்ருவானவன் கெடுத்து போடுகிறான். கண்களின் இச்சையினால் பாவம் இராமல் போகாது என்று வேதம் சொல்கிறது. அன்றைக்கு அந்த முதலாவது நம்முடைய ஆதாமுக்கும் அப்படித்தான் இருந்தது. அது கண்ணுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இங்கே சிம்சனுடைய கண்ணுக்கும் தெளிலாள் அழகாய் தெரிந்து விட்டாள். தான் யார் என்பதை மறந்து போனான். தெளிலாவின் மடியிலே படித்து கிடந்து அவளுடைய கேள்விக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு பொல்லாத கட்டுக்கதைகளுக்கும் தர்க்கங்களுக்கும் வீண் விவாதங்களுக்கும் நீ பதில் சொல்லி படுத்து இருக்கிறது எங்கே? தேவன் உங்களை தேடுகிறார். தேவன் உங்களை தேடுகிறார். சகோதரனே, சகோதரியே, தெளிலாளின் மடி சுகம் என்று நினைக்கிறீரையோ? இல்லை, தேவன் அழைத்த அழைப்பு மாறாதையா. அவருடைய வரங்கள் மாறாது, அவருடைய வல்லமைகள் மாறாது. நீ எந்த நிலையில் விழுந்தாலும் இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உண்மையில் வைத்த வல்லமை வரங்களையே அப்படியே நூறத்தனையாய் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அது ஒரு மடங்கல்ல, 100 மடங்காய் திருப்பி தட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்பும் பொழுது அந்த சிம்சோனை பாருங்களேன். ஐயா, அவனுக்கு ஒரு புத்தி உணர்வு வந்தது. கண்களின் எந்த கண் எனக்கு இச்சிக்கிறேன்னு சொன்னான், அந்த கண் புடுங்கப்பட்டவன் பெரிய பராக்கிரமசாலி, வேடிக்கை பொருளானான். அந்த பராக்கிரமசாலி வேடிக்கை காட்டி ஓய்ந்திருக்கும் போது ஒரு எண்ணம் வந்தது, நான் யார்? நான் தேவனோடு பேசுகிற மனிதன் அல்லவா? தேவாதி தேவன் என் சத்தத்தை கேட்பார் அல்லவா? எனக்கும் தேவனுக்கும் என்ன எப்படிப்பட்ட நல்ல உறவு இருந்தது என்பதை அப்பொழுது யோசித்தான். இன்றைக்கு என் சகோதரனே, சகோதரியே, நீயும் யோசிக்க மாட்டீர்களா? இன்றைக்கு உங்கள் மூலமாய் தேவன் ஜெபத்தை கேட்டு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதத்தை தந்தார், எத்தனை பேருக்கு நன்மைகளை செய்தார். உங்கள் ஜெபத்தை கேட்டு எத்தனை ஆசீர்வாதமான காரியங்களை உங்கள் குடும்பத்துக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்கு இல்லாமல் போய்விட்டீர்களே. ஆனால் என் ஆண்டவர் உன் வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சிம்சோன் வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் இப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவர் கேட்பாருங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. கூப்பிட்டார் ஐயா, கூப்பிட்டார். அவன் உயிரோடு இருக்கும்போது சத்தவர்களை பார்க்கிலும் அவன் சொல்லிட்டான், நான் இந்த பெலிஸ்தருடைய சாவட்டுன்னு சொன்னனால அந்த கடைசி நேரத்தில் கொன்னது அதிகமாக இருந்தது.
என கண்மன கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். அவர் எல்லா கிரியைகளின் மேலும் இரக்கமுள்ள தெய்வம். உங்கள் மேல் அவர் இரக்கமாய்த்தான் இருக்கிறார். உங்களை அவர் வெறுக்கவில்லை, ஒதுக்கவில்லை. நான் அதிகமாய் சொல்லுவேன், எவ்வளவு அன்புள்ள தெய்வம் என்பதற்கு இன்னும் ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். என் ஆண்டு ஒரு உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒரு அப்ரோஜனமான பாவ சரீரத்தில் உள்ள நம்மை போல ஒரு மனிதனானார் ஐயா. இந்த சரீரம் ஒரு மாயையான ஒரு கொஞ்ச நாள் வாழக்கூடிய ஒரு சரீரம். கடந்த நாள் என் தாயார் இறந்து போனார்கள், கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ எல்லோரும் வந்து சொல்லுகிறார்கள், நம்ம பெட்டி, இந்த வெள்ளை கூடின பெட்டி வாங்குவோமா அப்படிங்கும்போது நான் கேட்டேன், அந்த வெள்ளை கூடின பெட்டினா எப்படி ஒருவேளை புழுக்கள் சீக்கிரம் வராமல் இருக்குமோ? நான் அப்படியே சொல்லுகிறேன். அப்படி சொன்னார்கள். அவர் சொன்னார்கள், இல்லையா, நீ எப்பேற்பட்ட பெட்டி வாங்கி வச்சிருந்தாலும் சரி, நீ என்ன மாதிரி உன் சரீரத்தை அந்த சரீரத்தை வச்சிருந்தாலும் சரி, புழு வெளியே இருந்து வர தேவையில்லை, உள்ளே இருக்கு, இதுதான் வரும்னர். எனக்கன்மான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அற்பமான சரீரத்துக்கு நீ தீனை போட்டு பரிசுத்த தேவனை மறந்து விட்டாயோ? இந்த அற்பமான சரீரத்துக்கு தேவையான கண்களின் இச்சை, இருதயத்தின் இச்சைகளுக்கெல்லாம் நீ இடம் கொடுத்து தேவனுக்கும் உனக்கும் பிரிவினை உண்டாய்விட்டதோ? தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்களேன். இந்த அற்பமான இந்த மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார் ஐயா. ஏனென்றால் அவர் நம்மேல் வைத்த அன்பு. என் சகோதரனே, சகோதரியே, உங்கள் மேல் தேவன் வைத்த அன்பினாலே உங்களைப் போல இந்த பூமிக்கு வந்தார். உங்களைப் போல பாடுகள் நிறைந்தவராய் வந்தார், வேதனை நிறைந்தவராய் வந்தார், துக்கத்தை சுமந்து தீர்த்தார். வேதம் சொல்கிறது, இவர் நமக்கு பாவ பலியாகத்தான் வந்தார். தற்செயல அவர் பலியாகல, தற்செயல அவர் சிலுவையில் அவர் அடிக்கப்படலை, நியமிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்கு, நம்முடைய அக்கிரமங்களுக்கு நியமிக்கப்பட்டே தான் வந்தார் ஐயா. நம்ம மேல வச்ச அன்பு ஒரு சாதாரண கொஞ்சம் ஒரு பணக்காரர் வச்சுக்கிடுவோமே, அந்த பணக்காரர் தனக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பினால் என்ன செய்வார்? எப்படியாவது இவனை காலி பண்ணிடணும், இவன் குடும்பத்தை ஒண்ணு இல்லைன்னு ஆயிக்கிறணும், எப்படி ஆயிலும் பார், என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இவனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன் பலன் முழுவதையும் தன் எதிரிக்கு காண்பிப்பார். தன் எதிரை தன்னை நெருக்கினவர்களுக்கு காண்பிப்பார். என் எஜமான் சர்வத்துக்கும் எஜமான், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அண்ட சராசரங்களையும் வார்த்தையால் உண்டு பண்ணின வலிமை உள்ள தேவன். அற்பம் மனிதன் பிடிக்கும் பொழுது, காரை துப்பும் பொழுது, கன்னத்தில் அடிக்கும் பொழுது, உன்னை அடித்தவன் யார் என்று சொல்லி தீர்க்கதரிசனமாய் சொல் என்று கேலி பண்ணும் பொழுதும், இழுத்து தரதரவென்று இழுத்து கொண்டு போகும் பொழுதும் ஒரு வார்த்தையும் பேசாதிருந்தார். ஏன்? உங்க மேல வச்ச அன்பு, என் மேல வச்ச அன்பு ஐயா. நம்முடைய பாவங்களை ஒருவேளை ஜனங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்களேன். சகோதரியே, சகோதரனே, நம்முடைய பாவங்களுக்காய் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவரிடத்தில் குற்றமில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவி என்று யாரும் சொல்லவில்லை. அன்றைய நியாயாதிபதிகள் சொன்னார்கள், இவர் நீதி உள்ள நியாயாதிபதி, இவர் நீதி உள்ளவர், இந்த மனுஷன் நீதிமான் என்று. அந்த நீதிமான் உனக்காய் எனக்காய் அடிக்கப்படும் பொழுது ஒரு வார்த்தையும் சொல்லாமல், என் பிள்ளை தாங்க மாட்டானே, என் சகோதரன் தாங்க மாட்டானே, என் சகோதரி தாங்க மாட்டாளே என்று சொல்லி அத்தனை வேதனையும் அவரே ஏற்றார். நம்மில் வைத்த அன்பு உயிரோடு எழுந்த பின்பும் அவர் ஒருவரையும் தண்டிக்கவில்லை ஐயா, ஒருவரையும் தண்டிக்கவில்லை. ஏனென்றால் அவர் அன்புள்ள தெய்வம். ஏதோ ஒரு பாவத்தினால் பிடிக்கப்பட்டு இன்றைக்கு பிரச்சனை, வேதனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். சகோதரியே, சகோதரனே, ஏதோ ஒரு பாவம் உன்னை விழத்தள்ளிவிட்டது. சிம்சோன் தொழிலாளின் மடியில் கிடந்தது போல ஒரு பாவத்தின் மடியில் நீ கிடக்கிறாய். இதனால் உனக்கு பிரச்சனை, வேதனை வந்து கொண்டே இருக்கிறது. இருந்து வெளியே வரவா? வெளியேற விரும்புகிறாயா? அவர் உன்னை அழைக்கிறார்.
உண்மையுள்ள தெய்வம் உன்னை அழைக்கிறது. உனக்காய் அடிக்கப்பட்ட ஒரு தெய்வம் உன்னை அழைக்கிறது. உனக்காய் உன் பிரச்சனை, உன் போராட்டங்களை நீக்க வல்லமை உள்ள தெய்வம் உன் வார்த்தைக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். சிம்சோன் கடைசி நேரத்தில் சொன்னான், இதை ஒரு வருஷம் என்ன நினைச்சிருக்க டாடி. இன்னைக்கு நீ சொல்ல மாட்டியா? வாலிப சகோதரனே, வாலிப தங்கச்சி, தம்பி, அருமையான மகளே, மகனே, சொல்ல மாட்டியா? இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிருங்கப்பா, இந்த ஒரு விஷயம் என்ன மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமான வாழ்வை, என் குடும்பத்தின் போராட்டத்துக்கு நான் தான் காரணம், என் குடும்பத்தின் பிரச்சனைக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுவியா? அன்னைக்கு அந்த யோனா தான் காரணம். அன்னைக்கு அந்த நினிவேக்கு போகக்கூடிய அந்த கப்பலில் ஏறிட்டு தர்ஷீசுக்கு போன அந்த தர்ஷீசுக்கு போன அந்த நினிவே பட்டணத்துக்கு போனேன். தர்ஷீசுக்கு போகாமல் நினிவேக்கு போனேன். அந்த யோனா தான் காரணம் அந்த கப்பலில் இருந்த அத்தனைவருடைய பிரச்சனைக்கும் பயத்துக்கும். இன்னைக்கு நீயும் உன் குடும்ப பயத்துக்கு காரணமாக இருக்கிற. உன் குடும்பம் இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறது. எப்படி வாழ்வோமோ, என்னுடைய திருமண காரியங்கள் எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ என் மகனுக்கு என் மகளுக்கு என்று உன் மூலமாய் தான் உன் பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ உன் குடும்பத்துக்கு வேதனையாய் இருந்து கொண்டு இருக்கிறாய். உன் சொந்தங்களுக்கு நீ ஒரு கண்ணியை போல இருந்து கொண்டு இருக்கிறாய். என் ஆண்டவர் உன்னைத்தான் தேடுகிறார். இந்த ஒரு விஷயனை மன்னிங்க டேடி, இந்த ஒரு விஷயனை மன்னிங்க டேடி. இனிமேல் நமக்கு பிரியமாய் எமக்கு சாட்சியை நான் வாழ்வேன், என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்வீர்களா? இயேசுவே, இதோ உம்முடைய பிள்ளைகள் இடத்திலிருந்து இருக்கிறார்கள். இவர்கள் கேட்கிற அத்தனை காரியத்துக்கு நீர் ஆமென்றே பதில் தாரும். பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத இச்சைகளை கொடுத்து என் ஜனங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் அந்தந்த சரீரத்தை போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு புது கிருபை, புது வல்லமையுடைய பிள்ளை நிறைக்கட்டும் அப்பா. இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இழந்து போன வல்லமை வரங்கள் இன்றைக்கு இப்பொழுதே வந்து இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அது இரட்டத்தனையாய் அல்ல, நூறத்தனையாய் வந்து இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஊழிய பாதையிலே தேவனே நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். சிறு பிள்ளைகளுக்கு பேச்சு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய வல்லமை வைத்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கால் செபிக்கிற ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். வியாதிகள் மாறட்டும், சத்ருவின் வல்லமை செயலற்று போகட்டும். எல்லா வியாதியின் கூறுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இல்லாமல் போவதாக. எழுந்து நடக்கட்டும், சாபம் முறிந்து போகட்டும், எல்லா வியாதி மாறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே நான் உம்முடைய அனைவரும் அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் பிதாவே.